PKL சீசன் 12 முதல் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க தபான் டெல்லி கேசி டீம். பர்தீப் மர்வாலோட ரெக்கார்டை உடைச்சிருக்கிற பெங்களூர் புல்ஸை சேர்ந்த யங்ஸ்டர் ஒரு ரைட்ல இப்போ இவர்கள் தான் அதிகபட்சமான பாயிண்ட் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம டெல்லி வெஸ்ட் புனேரி பல்டன் மூன்றாவது போட்டி இப்போ பிளே ஆஃப்லயுமே டை ஆயிருக்கு. ஒரு பக்கம் பட்னா பைரட்ஸ் தொடர்ந்து 3 டீமை எலிமினேட் பண்ணி வெளியே அமைச்சு விட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க பிளே ஆஃப்ல. எல்லா டீடைல்ஸும் உங்களுக்காக இந்த வீடியோல இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, 1 minute please. So friends, Pro Kabaddi League Season 12 Playoffs போட்டிகள்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அக்டோபர் 27 அன்னைக்கு எலிமினேட்டர் 2 மற்றும் குவாலிஃபயர் 1ங்கிறது நடக்கும்ங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதற்கான 2 போட்டிகளும் சூப்பரா நடந்து முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் 2 இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எலிமினேட்டர் அதுக்கு முன்னாடி பிளே இன் எல்லாத்திலையும் வின் பண்ணிட்டு வந்த பட்னா பைரட்ஸ் வெஸ்ட் பெங்களூர் புல்ஸ் இந்த போட்டியை 46-37 சொல்லிட்டு பட்னா வின் பண்றாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பட்னா பைரட்ஸ் சார்பா அன்கித் 7 புள்ளிகள், தீபக் 6, பாலாஜி டி அந்த புள்ளிகளும் எடுக்கல, அயன் 19, மிலண்ட் ஆகிய 2, நவ்தீப் 5, அன்கித் 1. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அலிரேசா 6, சஞ்சய் 2, சத்யபா மாட்டி 1, ஜிதேந்திரன் யாதவ் 1, ஆஷிஷ் மாலிக் 5, சாஹில் ராணி எந்த புள்ளிகளும் எடுக்கல, தீபக் 3 புள்ளிகள். சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சுபம் பிட்டாக்கி 7 புள்ளி, அந்த 7 புள்ளியும் ஒரே ரயில வந்தது அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அண்ட் தென் சச்சின் 2, கணேசா 5 புள்ளிகள். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே பெங்களூர் புல்ஸ் 13, பட்னா 27, அங்கேயே 14 பாயிண்ட்ஸ் லீடு. மேட்ச் ஆல்மோஸ்ட் பெங்களூர் புல்ஸ் கிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டாங்க பட்னா பைரட்ஸ். பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல எடுக்கிற லீடு அப்படியே கண்டெயின் பண்ணி செகண்ட் ஹாஃப்லயும் அதை கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா போட்டியை வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ரைடிங்கா இருந்தாலும் சரி, டிஃபென்ஸா இருந்தாலும் சரி, ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டீம். எஸ்பெஷலி சீசன் ஃபுல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத அவங்களோட செகண்ட் ஹையஸ்ட் பிட்டான தீபக், அவர் வந்து இந்த முக்கியமான போட்டியில 6 புள்ளிகள் ஒரு ஐஃபையை எடுத்து போட்டி வின் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்காரு. கூடவே தொடர்ந்து 4வது ஐஃபையை ஸ்கோர் பண்ணி ரைட் கார்னர் நவ்தீப்பும் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அயன் ஆஷிஷ்வல் 19 புள்ளிகள், இந்த சீசனோட பெஸ்ட் ரைடரும் அவர் தான். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அஸ் ரைடரா. ஓவரால் பார்க்கும்போது பட்னா பைரட்ஸ் இந்த சீசன்ல மட்டும் தொடர்ந்து 8 போட்டிகளை வின் பண்ணியிருக்காங்க. அதாவது லீக்ல தொடர்ந்து கடைசி 5 போட்டிகளை வின் பண்ணது மட்டும் இல்லாம டேபிள்ல 7வது இடத்தை பிடிச்சி பிளே இன்னுக்கு குவாலிஃபை ஆகுறாங்க. இப்போ பிளே இன் எலிமினேட்டர் 1 மற்றும் எலிமினேட்டர் 2 தொடர்ந்து 3 போட்டிகளை வின் பண்ணியிருக்காங்க. செம்ம டாமினண்டா போயிட்டு இருக்காங்க பட்னா பைரட்ஸ். கண்டிப்பா ரந்தீப் தலால் அண்ட் பிரசாந்த் குமார் ராய்க்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ பட்னா பைரட்ஸுக்கு கண்டினியூஸா 8 போட்டிகள் வின்னுங்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பிளே இன்ல வந்து பாத்தீங்கன்னா பட்னா பைரட்ஸ் யூமும்பாவை பீட் பண்ணி தூக்கி வெளியே அனுப்புறாங்க, அதாவது எலிமினேட் பண்றாங்க. எலிமினேட்டர் 1 பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் எலிமினேட் பண்றாங்க. இப்போ எலிமினேட்டர் 2ல பெங்களூர் புல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம், அவங்க எலிமினேட் பண்றாங்க. பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேப்டன் யோகேஷ் தகியா டீம்ல இல்ல. ஏன்னா போன மேட்ச் ஸ்டார்டிங்லேயே இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும், ரூல்ட் அவுட்னு சொன்னாங்க தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிராக. இந்த மேட்ச் வந்துடுவார்னு சொல்லப்பட்டது, பட் வர முடியல. நான் அந்த ஷெடியூலை பத்தி பேசும்போதெல்லாம் ஒன்று சொல்லுவேன், பிளேயர்ஸுக்கு இன்ஜுரி ஏற்பட்ட ரெக்கவர் ஆக கூட டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதுதான் இங்க பெங்களூர் புல்ஸ் செஞ்சிருச்சுங்க, அதெல்லாம் டவுட்டே வேணாம். ஆல்ரெடி ஜெய்ப்பூருக்கும் அதான் ஆப்பு வச்சிருந்துச்சு, இப்போ பெங்களூர் புல்ஸுக்கும் இந்த இன்ஜுரி தான் ஆப்பு வச்சிருக்கு. யோகேஷ் தகியா இல்ல, கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் இண்டியாவும் இல்ல. ஸோ முடிஞ்சிருச்சு இந்த போட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டியை பட்னா பைரட்ஸ் தட்டி பறிச்சிட்டாங்க பெங்களூர் புல்ஸ் கிட்ட இருந்து. பெங்களூர் புல்ஸ் கண்டிப்பா டிசர்வ் டீம் டைட்டில் வின் பண்றதுக்கு, ஏன்னா த்ரூ அவுட் த சீசன் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த டீமா இருந்திருக்காங்க. ஓவரால் பெங்களூர் புல்ஸ் இப்போதைக்கு ஒரு நல்ல ரன் அவங்களோடது எண்ட் ஆயிருக்கு. இப்போதைக்கு சீசன்ல இருந்து எலிமினேட் ஆகி வெளியே போறாங்க. பட் ஒரு பக்கம் பட்னா பைரட்ஸ் ஆல்ரெடி 3 போட்டியை வின் பண்ணிட்டாங்க, இன்னும் 2 வின் பண்ணா ஃபைனலுக்கே போயிடுவாங்க. ஃபைனலும் போயிட்டு வின் பண்ணாங்கன்னா கெத்து காட்ட வேண்டியதுதான். ஏன்னா பட்னா பைரட்ஸோட கம்பேக் அந்த மாதிரி இருந்திருக்கு. டேபிள் கடைசியில் இருந்த டீம் அவ்வளவுதான் இவங்க முடிஞ்சு போச்சுன்னு சொன்னப்போ அடுத்தடுத்து 5 போட்டிகளை வின் பண்றாங்க. இப்போ பிளே இன் பிளே ஆஃப்னு சேர்த்து மொத்தமா 3 போட்டியை வின் பண்ணி எலிமினேட்டர் 3க்கே போயிட்டாங்க. இந்த டேவோட 2வது போட்டி இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் 1 வின் பண்ணா ஃபைனலு, தோத்தா குவாலிஃபயர் 2 போனோம். ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் புனேரி பல்டன் 34 டேபிள் டாப்ல இருக்கிற டீம், 2வது இடத்துல இருக்கிற டீம் டெல்லியும் 34 போட்டியை ஈக்குவல் பண்றாங்க. அதாவது இந்த 2 டீம் இந்த சீசன்ல ஆன 3 போட்டிகளையுமே டை ஆயிருக்கு. இதற்கு முன்னாடி லீக் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போட்டி 28-28 டைன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து டெல்லி வின் பண்ணியிருப்பாங்கன்னு ஐ திங்க் ஸோ நினைக்கிறேன். அதுக்கப்புறமா 38-38 டை புனேரி பல்டன் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பவும் 34-34 டை ஆகுது. இப்போ டை பிரேக்கர்ல டெல்லி 6-4 வின் பண்றாங்க. கண்டிப்பா இந்த போட்டி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்துச்சு. கடைசி வரைக்கும் 2 டீமும் விட்டு கொடுக்காம ஆடி இருந்தாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆதித்யா சிண்டே புனேரி பல்டன் சார்பா 10 புள்ளிகள், அபினேஷ் 3 புள்ளி, குர்தீப் 3 புள்ளி, அஸ்லம் இனாம்தார் 2 புள்ளிகள், பங்கஜ் மொஹித்தி 5 புள்ளிகள், கௌரவ் காட்ரி 4, விஷால் பரத்வாஜ் 1,
அப்படியே டெல்லி பக்கம் வந்துட்டோம்னா ஆஷு மாலிக் 4, சுர்ஜித் 2, சந்தீப் 3, அஜின்கா பவார் 2, நீரஜ் நர்வால் 7, சௌரவ் நண்டால் 3, ஃபசல் அட்ராச்சலி 2, சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அக்ஷித் 2. இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது டெல்லி 1 பாயிண்ட் லீட் எடுக்கிறாங்க 18, இந்த பக்கம் புனேரி பல்டன் 17. ரொம்ப க்ளோஸ் கேமாக போகுது. அதுக்கப்புறமா கேமை ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் புள்ளிகள் தான் இந்த டீமால் எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல புனேரி பல்டன் 17, டெல்லி 16. அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு டீமும் எவ்வளவு பர்ஃபெக்டா ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சேம் பாயிண்ட், செகண்ட் ஹாஃப்லயும் சேம் பாயிண்ட், ஜஸ்ட் 1 பாயிண்ட் மட்டும் தான் டிஃபரன்ஸ் ரெண்டு டீமுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் புனேரி பல்டன்ல ஆதித்யா ஷிண்டேவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் பக்கத்து புதிதவும் அஸ்லாம் இனம்தாரும் சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். டிஃபென்ஸ்ல கௌரவ் கார்ட்ரி ஆஸ்யூஷுவல் பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் அபினேஷ் குர்தீப் கவர் கம்பவும் நல்லா இருந்துச்சு. லெஃப்ட் கார்னர் விசால் பரத்வாஜ் கொஞ்சம் சொதப்பல் தான் இருந்துச்சு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக் பழைய ஃபார்ம்ல கிடையாது. ஆஷு மாலிக் பழைய ஃபார்ம்ல இருந்திருந்தாருன்னா இன்னும் பெட்டராகவே இந்த டீம் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. பிகாஸ் இன்ஜுரி வந்து இப்பதான் ரிகவர் ஆகி வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபசல் அட்ராச்சலி 2 தான், சௌரவ் நண்டால் 3 புள்ளிகள். ஸோ இதுவுமே டிஃபென்ஸுமே கொஞ்சம் ஆவரேஜா பாயிண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யாருமே ஐஃபை எடுக்கல, அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். நீரஜ் நர்வாலோட சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. அஜின்கா பவார் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சப்போர்ட் பண்ணிருக்கலாம். ஓவரால் இந்த போட்டி ரெண்டு டீமுக்கிட்டையுமே குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதான் நடந்திருந்துச்சு. அதனாலதான் போட்டியை 34க்கு 34 சொல்லிட்டு டையும் பண்ணாங்க. இந்த டீம் மோதினாலே டை பிரேக்கர் அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. அதனால நம்ம முன்னாடியே ப்ரெடிக்டும் பண்ணிட்டோம், இது வந்து டை பிரேக்கர் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட போல்லையுமே டை பிரேக்கருக்கு வந்து நான் கண்டிப்பா நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி நடந்த போட்டியுமே இவங்க டை பிரேக்கர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. இந்த போட்டியும் 6க்கு 4 சொல்லிட்டு டை பிரேக் தான் முடிச்சு டெல்லி வின் பண்ணிட்டாங்க. டெல்லி வின் பண்ணது மட்டும் இல்லாம பிகேஎல் சீசன் 12 முதல் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க. இப்போதைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். புனேரி பல்டன் எங்கேயும் போல, குவாலிஃபயர் 2 போயிருக்காங்க. இப்போ அடுத்ததான் எலிமினேட்டர் 3ல தெலுங்கு டைட்டன்ஸும் பட்னா பைரேட்ஸும் மோதிப்பாங்க. ஜெயிக்கிற டீம் அந்த பக்கம் புனேரி பல்டன் கூட மோதும் குவாலிஃபயர் 2ல. வெயிட் பண்ணி பார்ப்போம், அது நாளைக்கு ரிசல்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நாம அந்த ரெக்கார்டுக்குள்ள வருவோம். இது வரைக்கும் ப்ரோ கபடி ஹிஸ்டரியிலேயே ஒரு ரைட்ல எடுக்கப்பட்ட அதிகபட்சமான புள்ளிகள் 6, அதாவது 6 பிளேயர் அவுட் பண்ணி பர்தீப் நர்வால் ஹரியானா சிவஸ்க்கு எதிராக எடுத்திருப்பார் இல்லையா, அதான் இது வரைக்கும் சிங்கிள் ரைடில் எடுக்கப்பட்ட அதிகபட்சமான ரைடு. அது 8 வந்துச்சு ப்ரோன்னு நீங்க கேட்கலாம். பட் 8ல் 2 வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் பாயிண்ட், அது பர்தீப்புக்கு வராது. பர்தீப் எடுத்த பாயிண்ட் 6 மட்டும்தான். பட் இப்போதைக்கு இன்னைக்கு பட்னா பைரேட்ஸுக்கு எதிரான போட்டியில பெங்களூர் புல்ஸை சேர்ந்த சுபம் பிட்கே அப்படிங்கிற ஒரு பிளேயர், இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், 18 வயசு மட்டும்தான் ஆகுது. இவர் வந்து பாத்தீங்கன்னா பர்தீப் நர்வாலோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் பட்னா பைரேட்ஸ் பக்கம் 6 பிளேயர்ஸ் இருந்தாங்க, 6 பேரையும் அவுட் பண்ணாரு. கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் பாயிண்ட்டும் அவருக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ போனஸ் 1 அண்ட் கூடவே 6 பிளேயர்ஸ் அவுட் பண்ணதுனால 6 பாயிண்ட். ஸோ ஒரே ரைட்ல இந்த ஒரு பிளேயருக்கு மட்டும் 7 புள்ளிகள் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. ஸோ 7மே அவரோட பேர்ல தான் இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இங்க பர்தீப் நர்வாலோட ரெக்கார்டை உடைச்சிருக்காரு இந்த சுபம் பிட்கே. ஸோ பிகேஎல் ஹிஸ்டரியே மோஸ்ட் ரைட் பாயிண்ட்ஸ் இன் சிங்கிள் ரைட், அது இவரோட பேர்ல தான் இருக்கு. 7 பாயிண்ட்ஸ், அதுல 6 டச் பாயிண்ட்ஸ், ஒரு போனஸ் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. பெங்களூர் புல்ஸுக்கு ஒரு எமோஜி கொடுக்கணும்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன எமோஜி கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.